எப்படிங்க படிக்கும்? சில குழந்தைகளுக்கு கலைத்திறன்கள் நன்றாகவே இருக்கும். ஆனால் கல்வி கற்றலில் மட்டும் பின்தங்கி இருப்பார்கள். இதைத்தான் குறிப்பிட்ட கற்றல் சார்ந்த இயலாமை, அதாவது ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி என்பார்கள். இதை எந்த பெற்றோர்களும் புரிந்து கொள்வதே இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நிவாரண கல்வி, அதாவது ரெமடியல் எஜுகேஷன் தேவைப்படுகிறது. அது அவர்களின் தனித்திறனை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும். எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு திறன் இருக்கும். இத்திறனை வளர்க்கவும் மேம்படுத்தவும் பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இது சம்பந்தமான எதுவும் கல்வி திட்டத்தில் இல்லை. சரி, கல்வி திட்டத்தில் இல்லாத ஒன்றால் என்ன பலன்? மதிப்பெண்களை தாண்டி பல்வேறு முயற்சிகள் செய்துள்ளார்கள் என்ற பிம்பம் வேலை வாய்ப்பு கலந்தாய்வில் தேவைப்படுகிறது அல்லவா? தற்போது கூட கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். இப்படி ஒருவரின் தனித்திறனை மற்றவர்களிடமிருந்து நம்மை மேம்படுத்தி காட்டும். அன்றாட வாழ்வில் சாதாரண செயல்களை தாண்டி அசாதாரண செயல்களை செய்யும் போதுதான் அவன் சாதனையாளராகிறான். நாம் தேடி போகாமல் நம்மை தேடி வர வைப்பது தனித்திறன் மட்டுமே. இதற்கு பயிற்சியும் முயற்சியும் கட்டாயம் தேவை. பெங்களூரை சேர்ந்த சஞ்சய் அருண்குமார் என்ற சிறுவன் 8 வயதிலேயே 80 உலக சாதனை படைத்துள்ளான். 7 வயதிலே கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளான். பல கலைகளுக்கு இவன் வாங்கிய விருதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆட்டிசம் குறைபாடு உள்ள மாணவர்கள் நீச்சலில் சாகச பயணம் செய்துள்ளனர். இப்படி கலை, விளையாட்டு போன்ற எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளும் சாதனை படைத்துதான் வருகிறார்கள். இவர்களுக்கு தனி பயிற்சி என்ற ஒன்று இல்லை என்றால் இவர்கள் ஒரு மூலையில் தானே போய் முடங்கி இருப்பார்கள். ஒரு குக்கிராமத்தை சென்ற நம்ம தென்காசி பொண்ணு ஸ்கேட்டிங் பயணத்துல உலக சாதனை படைத்தாலே, தனி பயிற்சி இல்லாமல் குக்கிராமத்தை சேர்ந்த பண்ணை பற்றி இதோ இந்த சங்கரா டிவியில் பேச முடியுமோ?